ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவரை ஆசீர்வதிப்பேன், எல்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் கிடையாது. அதன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் முக்கியமானது. அதை தான் எடுத்துகிட்டு வர்றார் ஆண்டவர். ஏதாவது மெடிசன் கொடுக்கும்போது சுகர் கோட்டட் கொடுப்பாங்கல்ல, இல்லை சில பிள்ளைங்கள் இந்த சுகர் கோட்டடை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மெடிசனை துப்பிடும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஊழியம் பண்ணணும்னா அது எங்களுக்கு இல்லைங்க, ஃபுல் டைம் ஒர்க் இருக்குங்கன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது போர்க்கைதிகளை ரெண்டாக பிளந்துருவாங்க. வாளால் அறுக்கப்பட்டார்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். தங்களுடைய பெருமைக்காக கொன்று போட்டவங்களுடைய மண்டை ஓடுகளை குவியலாக வைத்தாங்க. உயிரோடு தோல் உரிச்சிருவாங்க. ஆக ரொம்ப பயப்படத்தக்கவர்கள். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் பெரிய ஒரு மாபெரும் வரலாறு, கர்த்தர் நம்முடைய மனித வரலாற்றிலே இறங்கி ஈடுபட்டு அவருக்கென்று ஒரு கூட்டத்தையும் அவருக்கென்று ஒரு ராஜ்யத்தையும் அவர் ஏற்படுத்தி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தன்னுடைய சொந்த ஜனங்களாக, சேஷ்ட புத்திரன் சொல்கிறார், தன்னுடைய சொந்த ஜனங்களாக அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து அவர்களை கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜாதிகளையும், அதாவது ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1 முதல் 11 அதிகாரங்களை பார்க்கிறோம். அநேக ஜாதிகள் பிரிந்து போவதை பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவரை ஆசீர்வதிப்பேன், எல்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் கிடையாது. அதன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் முக்கியமானது. அதை தான் எடுத்துகிட்டு வர்றார் ஆண்டவர். ஏதாவது மெடிசன் கொடுக்கும்போது சுகர் கோட்டட் கொடுப்பாங்கல்ல, இல்லை சில பிள்ளைங்கள் இந்த சுகர் கோட்டடை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மெடிசனை துப்பிடும். ஆசீர்வாதங்கள்னு சொல்லி இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஊழியம் பண்ணணும்னா அது எங்களுக்கு இல்லைங்க, ஃபுல் டைம் ஒர்க் இருக்குங்கன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஊழியம் உங்களுக்கு, ஆசீர்வாதம் எங்களுக்கு, எங்களுக்கு, வாதம் உங்களுக்குன்னு சொல்கிற மாதிரி எப்படி பிரிச்சிருவாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய கடைசி 28வது அதிகாரம் 19, 20 வசனத்தை சொல்லுவாங்க. இந்த 19வது வசனத்துலேயும் 20வது வசனத்தின் முன்பகுதியெல்லாம் உங்களுக்கு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆமேன்னு சொல்கிறது எங்களுக்கு. எச்சிக்கையால் காக்கா விரட்டாமல் ஒரு 5 பைசா ஊழியத்துக்கு கொடுக்காம எங்களுக்கு ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பார்னு சொல்லலை. அது முழுவதுமாக ஊழியத்திற்கென்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சரி, நம்ம இப்போ என்ன பார்த்து கொண்டு வருகிறோம்? 1 ராஜாக்களுடைய புத்தகம் பார்த்தோம், சாலமோன், அதுக்கடுத்த ரெகோபயாம், யெரொபயாம், மற்ற இன்னும் 2 ராஜாக்களுடைய புத்தகத்தை பார்த்தோம். வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாக பிரிக்கிறத பார்க்குறோம். இஸ்ரவேல் தேசம், யூதா தேசம். 10 கோத்திரங்கள் சேர்ந்து இஸ்ரவேல் தேசமாக, 2 கோத்திரங்கள் சேர்ந்து யூதா ராஜ்யமாக இருக்கும். சரி, இந்த தீர்க்கதரிசிகள்லாம் இந்த நாட்களில் தான் ஆண்டவர் அனுப்புகிறாரு சொல்கிறோம். நம்ம தீர்க்கதரிசிகளை எப்படி நம்ம பிரிக்கிறோம்? சிறையிருப்பினுடைய நாட்களில் உள்ள தீர்க்கதரிசிகள், சிறையிருப்புக்கு முன்னாடி உள்ளவங்க, சிறையிருப்பினுடைய நாட்கள், சிறையிருப்புக்கு பின்னாடி, ப்ரீ எக்ஸைல், எக்ஸைல் அண்ட் போஸ்ட் எக்ஸைல். 9வது நூற்றாண்டு, அதாவது இதெல்லாமே கிமு, கிறிஸ்துவுக்கு முன்பதாக உள்ள நூற்றாண்டில் முதலாவதாக நம்ம ஒபேதியா யோவேலுடைய புத்தகத்தை பார்க்குறோம். 8வது நூற்றாண்டில் ஆமோஸ், ஓசியா, யோனா, மீகா, ஏசாயானுடைய புத்தகம். இதெல்லாம் கண்டெம்பரரின்னு சொல்லுவாங்க, 8th century கண்டெம்பரரி. இதெல்லாம் ரொம்ப இந்த 8வது நூற்றாண்டில் தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பொற்காலம்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்ரேல் தேசத்தினுடைய பொற்காலம், த கோல்டன் ஏஜ். அதில் உள்ள ராஜாக்கள்லாம் ரொம்ப அதிக நாட்கள் இருந்தவங்க. அசரியா ராஜா, அதை ஒசியா ராஜா எல்லாம் ரொம்ப நாட்கள் இருந்தவங்க, 41 வருஷங்கள்லாம் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அதாவது என்ன பார்க்குறோன்னா, அந்த நேரத்தில் செல்வ செழிப்பு அவ்வளோ இருந்திருக்குது. அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆமோஸும் சரி, ஓசியா, அடுத்தது மீகா, அதுக்கு அடுத்தது ஏசாயா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மனம் திரும்ப, நீ இருக்கிறது நிலை இல்லை அப்படின்றாங்க. யார் கேட்பா? பொற்காலத்தில் நிறைய பணம், செல்வ செழிப்பெல்லாம் இருக்குது. நீ என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லைப்பா. அது மட்டும் இல்லை, இது இன்னொன்று வேடிக்கை என்னென்னா, அந்த நாட்களில் ஆராதனைன்னா என்ன களை கட்டுனுச்சு. ஆராதனை செம்மையாக இருந்துச்சு. அதோட அந்த ஆலயம்லாம் நிரம்பி வழியிருந்தது. காணிக்கையெல்லாம் ஏகப்பட்ட காணிக்கை வந்தது. அது என்னது, இந்த ஆசீர்வாத தட்டை லட்சக்கணக்கில் போணுச்சு, ஏகப்பட்ட வந்தது. அதோடு கூட பாடல்கள் அது நிறையா இருந்தது. இது 2 விதமான இது இருந்துச்சு. ஒன்று லிட்டர்ஜிக்கல் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா, எப்படி முறையாக பலி செலுத்துவது லிட்டர்ஜிக்கல், எவ்வளோ க்ளீனாக. அதுக்கு அடுத்ததாக வாத்திய கருவிகள், கைத்தாளங்கள், ஓசைகள், அதெல்லாம்
அதுதான் சொல்கிறாரு, இதெல்லாம் என்னை விட்டு அகற்றி எனக்கு காதுக்கு அருவருப்பாக இருக்குங்கிறாரு. ஏன் நீ நீதியை செய்யலை, நீ நியாயத்தை செய்யலை, அதை செஞ்சுருக்கணும். இங்கே வந்துட்டு நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, ஐ டோன்ட் லைக் இட் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி ஏதாவது மெசேஜ் வருதான்னு நானும் பார்க்குறேன். அந்த மாதிரி பொற்காலங்கள் இருக்கும் பொழுது, ஆனால் உறவுகள் சரியில்லை, நீ ஏழைகளை வந்து சுரண்டுற, ஏழைகளுடைய ராத்திரி அவன் போத்திக்கிற அந்த துணியை கூட நீ உருவிட்டு போயிட்ட, ஒரு சோடி செருப்புக்காக அவனை விற்று போட்டுட்ட. இந்த தீர்க்கதரிசிலாம் படிக்கும்போது நமக்கு ரத்தம் கொதிக்கும். அவ்வளவு இதாக சொல்கிறாங்க. 8வது நூற்றாண்டு 7வது நூற்றாண்டில் நாகூம், செஃபனியா, அபகுக், எரேமியா அவருடைய புலம்பல், இது எல்லாமே சிறையிருப்பு நாட்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டவைகள். சிறையிருப்பின் போது 2 புத்தகங்கள் நாம் பார்த்தோம். எசேக்கியேலுடைய புத்தகம், தானியேலுடைய புத்தகம். ஆனால் தானியேல் வந்து அவங்க அதாவது எபிரேய கலாச்சாரத்தின்படி, எபிரேய அமைப்பின்படி அது வந்து தீர்க்கதரிசன புத்தகங்களாக அல்லாமல் எழுத்து படைப்பாக, அதாவது இலக்கிய படைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் 2 புத்தகங்கள் ஒரே மாதிரி இருக்கும். தானியேல், இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷம். 2 வந்து அப்பக்கலிப்டிக். ஆமாம், அப்பக்கலிப்டிக், அதாவது அடையாளங்கள், அற்புதங்கள், அல்லது ஏதாவது எண்கள், நம்பர்ஸ், இதெல்லாம் வரும். சிம்பாலிக்கலாக நிறையா இருக்கும். ஆமாம், வெளிப்படுத்துவாங்க. ஆமாம். தானியேலுடைய புத்தகத்தில் நீங்கள் பார்ப்போம்னா எப்படி 4 ராஜ்யங்கள் வரும், பின்பதாக யாரால் கையாலே தள்ளப்படாத ஒரு பெரிய கல் வந்து எல்லா ராஜ்யத்தையும் உடைத்து போடும் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் இனிமேல் தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ராஜ்யமும் அவன் மாடிக்கிட்டு வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறார். பின்பதாக ஆகாய், சகரியா, மல்கியா, இது வந்து எஸ்ரா, நெகமியா, எஸ்தருடைய நாட்களிலே எழுதப்பட்டது. எஸ்தரும் அந்த நாட்களில் உள்ள சரித்திரம் இல்லை. இப்போ எஸ்தரும் வந்து என்ன சொல்லலாம், அது இந்த எழுத்து படைப்பில் உள்ளது. எஸ்ரா, நெகமியா, எஸ்தர், இது எல்லாமே அதோடு கூட சேர்ந்து நாம் வாசிக்கணும்னா ஆகாய், சகரியா, மல்கியா இந்த புத்தகத்தோடு சேர்த்து நம்ம வாசிக்கணும். ஏன்னா நீங்கள் ஆகாய் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம், அதிலே சொல்லுவார் செருபாபேலே, அடுத்த ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு சொல்லுவார். அதோடு சேர்ந்து, அதாவது இந்த சிறையிருப்பிலேருந்து பின்னாடி வர நாட்களில் எழுதப்பட்டது எசேக்கியேலுடைய புத்தகம். மறுபடியுமாக எளிதாக ஞாபகம் வைத்துக்கொள்ள என்ன செய்யணும், 5 புத்தகங்களை தவிர மற்ற எல்லா புத்தகங்களும் முன்னாடி எழுதப்பட்டது. அப்போ அந்த 5 புத்தகங்கள் எது? சிறையிருப்பினுடைய நாட்களில் எழுதப்பட்டவை எசேக்கியேலும் தானியேல். சிறையிருப்புக்கு பின்பதாக எழுதப்பட்டது, அதாவது சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்ப வரும்பொழுது எழுதப்பட்டது ஆகாய், சகரியா, மல்கியா. இதோடு கூட சேர்ந்து இப்படி நம்ம படித்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லை? இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படிக்கும்போது இதை படிக்கணும். அந்த ராஜாவுடைய நாட்களிலே அப்படின்னு தான் இருக்கும். இதை நம்ம தனியாகவே வச்சு பிச்சு பிச்சு படிச்சுவிட்டோம் இல்லை? அசிரியர்கள் வடக்கு தேசத்துக்கு வந்தார்கள். எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு வந்தாங்க? இந்த இந்த தேசமானது பிரிஞ்ச பிறகு எத்தனை வருஷம்? 200 வருஷம். இந்த பிரிந்தது, அதாவது ரெகொபயாம் 2 பிரிஞ்ச பிறகு 200 வருஷங்கள் ஆண்டவர் வடக்கு ராஜ்யத்துக்குள்ள நிறைய தீர்க்கதரிசிகள் அனுப்புனாங்க. ஆமாம், 722வது வருஷத்தில் சமாரியா, அந்த ஃபால் ஆஃப் சமாரியா விழுந்து போனது. ஆசிரியா வந்தாருங்க, மிகவும் கொடுமையானவர்கள், பயப்படத்தக்கவர்கள். ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது போர்க்கைதிகளை 2ஆக பிளந்துருவாங்க, வாளால் அறுக்கப்பட்டார்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். தங்களுடைய பெருமைக்காக கொன்று போட்டவங்களுடைய மண்டை ஓடுகளை குவியலாக வைத்தாங்க, உயிரோடு தோல் உரிச்சிருவாங்க. ஆக ரொம்ப பயப்படத்தக்கவர்கள். அவங்கள கொண்டு ஆண்டவர் வந்து அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப என்ன செய்கிறாரு, கொண்டு வர்றதுக்குறாரு. தூரமான இடங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள், சிதறி போனார்கள் எல்லாருமே. ஏதாவது நீங்கள் வந்து இந்த அவங்க எப்படி சிறைப்பட்டு போனாருங்கிற வரலாறு படிச்சிங்கன்னா அழாதவன் கூட அழுதுருவான். அதாவது பிள்ளைகள் ஒரு பக்கமும், மனைவி ஒரு பக்கமும், கணவன் ஒரு பக்கம், குடும்பங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் விழுந்து போனது. திரும்ப மறுபடியும் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பாலிசி என்னென்னா, ஒரு தேசம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக விளையவே கூடாது, அதை தீக்கரையாக்கி அதை விளையாமல் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னா, வெளியிலேருந்து இன்னொரு ஜாதியை கொண்டாந்து வச்சுருவாங்க. ஏன்னா இந்த ஜாதி மறுபடியும் வந்துருச்சுன்னா மறுபடியும் திரும்ப வந்துடுவாங்கன்னு வேறு ஜாதியை கொண்டாந்து கலப்படம் பண்ணிட்டாங்க. இதில் வந்தது தான் இந்த சமாரியர்கள். வெளியில் உள்ளவங்களும் அவங்களும் சேர்ந்து திருமணம் பண்ணி வந்தவர்கள். ஆண்டவர் ஒரு பக்கம் சொன்னார்,
இதையாவது புரிந்து இந்த யூத தேசம் திரும்ப கர்த்தருடைய உடன்படிக்கையின்படி வாழ்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உன் சகோதரி பிடிக்கப்பட்டு போயிட்டான், உனக்கும் இதே கதி வரும். ஆண்டவர் திரும்ப அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். சிலர் கேட்டாங்க, சிலர் நிறைய பேர் கேட்கல. பின்னாடி அதாவது ஒரு பின்னாடி வர கேட்கறது நிறுத்திட்டாங்க. ஆமாம், அடிக்கடி சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு இது வரைக்கும் இதே வேலை தான், இதை தான் சொல்லுவார், இதை தவிர வேற ஒன்றும் சொல்ல மாட்டாருன்ட்டுருவாங்க. இல்லை, இதை தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒரு தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்லுவாங்க, எத்தனை தடவை உன்ட்ட சொல்கிறது சரியாக சொல்லு அப்படின்னு. ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இன்னும் நல்லா இருக்கும். எத்தனை தடவை உன்ட்ட சொல்லணும், சரியாக சொல்ல, ஒன்றுமே நல்லா இருக்காது அப்படின்னு ஆரம்பிப்பார். எனக்கு தெரியும் இவன் இப்படி தான் சொல்லுவான் அப்படின்னு. இப்படி தான் கலோக்கியலாக நான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் இவன் நல்லது சொல்ல மாட்டான், எப்பொழுதும் பொல்லது தான் சொல்லுவான், உள்ளதை தான் சொல்லுவான். உள்ளதை சொன்னால் அது பொல்லதாக தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுறது. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு பின்பதாக, அதாவது 722வது வருஷம் கிமுல விழுந்ததுக்கு பின்பதாக இன்னொரு 150 வருஷம் ஆண்டவர் கொடுக்குறாரு இந்த இதற்கு, யூத தேசத்திற்கு. ஏன்னா அதன் கூட உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர்களும் கர்த்தருக்கு விரோதமாக செய்தார்கள். எனவே கிறிஸ்துவுக்கு முன்பதாக 586வது வருடம் யூதா, அதாவது எருசலேம் விழுந்து போனது. இந்த ஃபால் ஆஃப் ஜெருசலேம். யாரை கொண்டு வந்தார் ஆண்டவர்? நிறைய பேர் வந்து மிரட்டினாங்க. ஆனால் கடைசியாக பாபிலோனியர்களை கொண்டு வந்தார் ஆண்டவர். கால்சியன்ஸ் அல்லது கல்தேயர்கள் அல்லது பாபிலோனியர்கள். இதில் உள்ளவங்களில் முக்கியமானவர்கள் யாருன்னா நெபுகத் நேச்சர் கொண்டு வந்து, அதுவும் வந்து பெருமையில் நெபுகத் நேச்சர் வர்றாரு, உடம்பு சரியில்லைன்னு பார்க்குறதுக்கு வர்றாரு. அவன் கொண்டு போய் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது பாரு, இவ்வளவு பணம் இருக்குது பாரு, நான் திருடனை கூப்பிட்டு பணத்தை காட்டினா என்ன செய்வான்? ஒன்று இந்த பொற்காலம், இந்த பொண்ணு இவ்வளவு பெருசு, இது அது இவ்வளவு, எல்லாத்தையும் ஒன்று கூட இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அவ்வளவும் கொண்டு போயிட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை கொண்டு வந்து அவங்க என்ன செய்கிறான், அவங்க பார்ட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டான். சமூகத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போனபோது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அங்கே கர்த்தருடைய மகிமை கிடையாது. கர்த்தருடைய மகிமை இங்கேருந்து எடுக்கப்பட்டு போனது, முதல்ல போயிடுச்சு. எசேக்கியேலுடைய புத்தகத்தில் நான் பார்க்குறோம், ஒவ்வொரு இடமா மகிமை வெளியில் போய் அங்கேருந்து அதுக்கு, அதாவது எருசலேமில் இருக்கிற பக்கத்தில் உள்ள மலையிலிருந்து அது மேலே எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்க்குறோம். ஆக அவங்க கட்டடத்தை தான் இடித்து போட்டாங்க, ஆலயத்தை இடிக்கலை. ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க, ஆலயத்தை இடிச்சிட்டாங்கன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மனம் திரும்புங்க, இந்த ஆலயம் கிடையாது, ஆனால் ஆண்டவருடைய பிரச்சனை வேணும்ங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தருடைய ஆலயம், இது கர்த்தருடைய ஆலயம்னு சும்மா அந்த இது என்ன கிளிப்புள்ள சொல்கிற மாதிரி கிளிப்புள்ள மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் எங்களை பாதுகாக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. பாதுகாக்கும் தேவன் அங்கே கிடையாது, தேவன் அங்கே கிடையாது. 150 வருடங்களுக்கு பின்பதாக கிறிஸ்துவுக்கு முன்பதான ஆண்டு 586. ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். சமாரியா விழுந்து போனது 722. அடுத்ததாக எருசலேம் எரிக்கப்பட்டு போனது 586. இந்த 2 தேசமும் விழுந்து போனது. ஆனால் பாபிலோனியர்கள் எப்படிப்பட்டவர்கள்னால் கல்வியாளர்கள், இந்த எஜுகேஷனிஸ்ட், அவங்க எல்லாருமே நல்லா படித்தவங்க. அதனால் யாரெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க, நல்லா படிக்க தெரிஞ்சவனெல்லாம் கொண்டு போய், அதாவது பிடிச்சிட்டு போனவங்கள்ட்ட நல்லா படிக்க தெரிஞ்சவனெல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் படிக்க வச்சாங்க. நல்லா சாப்பாடு போட்டு. இல்லை, யாரெல்லாம் இருந்தாங்க, தானியேல், அவருடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, இவங்கெல்லாம் நல்லா படிக்க தெரிஞ்சவங்க. அதாவது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, நல்லா அந்த, அதாவது தானியேலுடைய புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜாவுக்கு முன்பதாக இருந்து சேவகம் பண்ணக்கூடிய அளவிற்கு நல்ல கல்வி திறமை உள்ளவர்கள். இந்த பாபிலோனுடைய அதாவது ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய திட்டம் என்னென்னா, தேசத்தை அழித்து போடக்கூடாது, இந்த அசிரியர்கள் மாதிரி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடாது, தேசத்தை நல்லா வச்சுருக்கணும், அவனா நமக்கு அடிமையாக இருக்கணும். அப்போ அடிமையாக இருக்கணும் என்ன சார், அவன் ஆள்லே ஒரு ஆளை எடுத்து கொண்டு வந்து நம்ம என்ன சொன்னோம், நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவனே கொண்டாந்து திருப்ப ராஜாவை போட்டுறணும், அல்லது கவர்னராக போட்டுறணும். இப்படி தான் அவங்க பண்ணாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டமாக இருந்தது. இந்த நாட்களிலே நாம் பார்க்குறோம், எத்தனை வருஷங்கள் இப்படி இந்த யூத தேசம் அடிமைத்தனத்துக்குள்ளாக போணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷத்தில்? 70 ஆண்டுகள். 70 வருஷங்கள், 70 ஆண்டுகள். அங்கே பாபிலோன் சிறையிருப்பு, இந்த எக்ஸைல் ஆஃப் பாபிலோனுக்கு போகிறாங்க. இதில் தான் நீங்கள் வந்து சங்கீதம் 1 இந்த பாபிலோன் ஆற்றங்கரையிலே நாங்கள் கிண்ணறங்களை வைத்து, இந்த பை த ரிவர் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல, அது இந்த நாட்களில் எழுதப்பட்டது தான். 70 வருடம். ஏன் 70 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா?
எதுக்கு 70 வருஷம் கரெக்டாக? 70ன்னா பூரணமானதுன்னு சொல்லி 7 பூரண நம்பர்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஏன் 70 வருஷம்? ஏன் 70 வருஷம்? ஒரு தரம், 2 தரம், 3 தரம்?